ஆவடியில் யமதர்மன் வேடம் அணிந்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆவடி மாநகராட்சியிலிருந்து புறப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணி ஆவடி செக்போஸ்ட் பேருந்து நிலையம் அருகில் நிறைவடைந்தது. இதில் மாநகராட்சி உட்பட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்ற தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு பேரணி காவல் உதவி ஆணையர் திரு சீனிவாசன் தலைமையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம், உயிர்க்கவசம், சிக்னலை மதிப்போம், சிக்கலை தவிர்ப்போம், சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, படியில் பயணம், நொடியில் மரணம் போன்ற சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை யமதர்மன் மிரட்டுவது போல மாணவர் நடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு காவல்துறை வார்டன்கள், பள்ளி ஆசிரியர்கள், திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு காவல் நிலையம் சார்பில் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆவடி போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் பாபு, உதவி ஆய்வாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இன்று போக்குவரத்து விதிமுறைகளை பற்றியும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வும் மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமது போக்குவரத்து காப்பர்கள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆவடியில் சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் யாரும் இல்லை, நோ ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு இந்த விழா துவங்குகிறது. ஏனெனில் 2023ஆம் ஆண்டு இந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 52. அதே போன்று கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இது போன்ற விழிப்புணர்வுகள் பொதுமக்களிடையே கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் காரணமாக அந்த விபத்தானது உயிரிழப்பு 35ஆக குறைந்தது. ஏறத்தாழ ஒரு 17 விபத்துகள் நம்ம ஒரு குடும்பத்தை 17 குடும்பங்கள் காக்கப்பட்டுள்ளன. அது ஒரு பெரிய சரித்திரம், என் சகாப்தம் என்று கூட சொல்லலாம். இதற்கெல்லாம் முழு காரணம் இது போன்ற நம்ம போக்குவரத்து காப்பர்கள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டுநர்கள், வணிக பெருமக்கள், இந்த கனரக வாகன ஓட்டுநர்களுடைய உரிமையாளர்கள் ஆகியோருடைய அனைவருடைய ஒத்துழைப்பால் இந்த ஒரு சிறப்பான நம்ம ஒரு முயற்சி எடுத்து அதற்கான வெற்றியை கண்டோம். அதே போன்று இந்த ஆண்டும் நம்ம சாலை விபத்தில்லாத ஆண்டாக இந்த ஆவடி காவல் நிலைய உட்பட்ட இடத்தை நாம் உருவாக்குவோம் என்ற எண்ணத்தில் இந்த விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு குறித்து மிக அருமையாக இந்த பேரணி நடைபெற்று முடிவுற்றுள்ளது. இதற்கு எங்களுக்கு ஆதரவளித்த போக்குவரத்து காப்பர்கள், ஊடக பெருமக்கள், மாணவ மணிகள், குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் இந்த வெயில் நேரத்திலும் அங்கிருந்து நடந்து வந்து எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். அனைவருக்கும் எங்களது ஆவடி காவல் ஆணையர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மத்திய அமைச்சகத்தின் சாலை மற்றும் போக்குவரத்து துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை வரப்பட்டது. அதில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை விபத்தில்லாமல் இருப்பதற்காக இந்த ஒரு மாத காலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கொண்டாட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி எங்களது ஆவடி காவல் ஆணையர் அவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். மேலும் மதிப்புக்குரிய கூடுதல் காவல் ஆணையர் போக்குவரத்து பிரிவு அவர்களும் வழிகாட்டுதல் வழங்கியுள்ளார்கள். அதன்படி கணம் துணை ஆணையாளர் போக்குவரத்து பிரிவு அவர்களும் எங்களுக்கு தக்க அறிவுரை வழங்கி இதுபோன்று தினந்தோறும் பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட மக்களிடம், பலதரப்பட்ட வாகன ஓட்டுநர்களிடம் பல்வேறு விதமாக இந்த சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று இந்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு இது மாணவ மாணவிகளிடம் சென்றடைய வேண்டும். அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கும் அதை சார்ந்த பள்ளிக்கூட வாகன ஓட்டுநர்கள் அவர்கள்தான் நாளைய இந்தியாவின் வருங்காலம். எனவே அவர்கள் மூலமாக கொண்டு செல்கின்றோம். இதுபோன்று பல வணிக பெருமக்கள் அவர்களிடமும் செல்ல உள்ளது. இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த இந்த போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து காப்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி.